ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரையை அணையாமல் இருக்கிற கர்த்தர் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பினவர்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கடல்ல பிரச்சனைகளிலே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் வந்து உதவி செய்தார் என்று இருக்கிறபடி கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வியாதி நிமித்தம், பலதரப்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரையை அணையாமல் இருக்கிற கர்த்தர். அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை இனி முடிந்து போய்விட்டது என்ற சூழ்நிலையில இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. இன்றைக்கு ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என் பட்சமாய் வந்து எனக்கு உதவி செய்தார் என்று இருக்கிறபடி கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.